41 பேரை ஒரே நாள் இரவில் எப்படி உடற்குழாய் பண்ணீங்க அப்படிங்கிறதான். அதுக்கு நேரடியான பதில் வந்து அமைச்சர்களோ முதலமைச்சரோ சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு பதில்களை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இறந்தும்போது அது உண்மையை வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக அதை கேட்குறாரு. முன்னுக்கு போய் முறையலாம். அமைச்சர் ஒரு தகவல் சொல்கிறாரு, அதே தகவலான முதலமைச்சர் சொல்லணும். முதலமைச்சர் வேற ஒரு 40 வாக்குறுதிகள் வந்து குறைச்சி சொல்றாரு. கருணாநிதி அவருடைய இறப்புக்கு வந்த கூட்டத்தினால 3 பேர் வந்து இறந்துட்டாங்க கூட்ட நெரிசல்ல. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஏன் எதனால் மரணம் ஏற்பட்டுச்சு? நெரிசல்ல மூச்சு திணறலால் இறந்தார்கள் அப்படின்னு தான் இருக்கு. அதுல வந்து டீஹைட்ரேஷன் ஒரு பிரச்சனையா, கலைஞர்களுடைய மரணத்தில் கூடிய கூட்டத்திலையும் இதே பிரச்சனை தான். 2011 எப்படி விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணி வச்சு 29 சீட்டு எடுத்து அவர் எதிர்கட்சி தலைவராகவும் 22 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று திமுகவோட ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியல. இந்த ஆட்சி தக்க வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எப்படியாவது எதிரணிகளை உடைத்தால் சரியா இருக்குமான்னு பாக்குறாங்க. ஜாதி பேர்கள் வேணான்னு சொல்லி தீர்மானம் போடுவாங்க. ஆனா இவர்களே ஜிடி நாயுடு பேர்ல பாலத்தை ஓபன் பண்ணுவாங்க. இவங்க 3 பேர் கூட்டணி வச்சா திமுகவால எதிர்கட்சியா கூட ஆகுது. Nemathi Property Management. Contact 7667000800. ரெகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில நடந்த விவாதங்களை வைத்து பல விமர்சனங்கள் ஆகட்டும், இல்ல பல கேள்விகள் ஆகட்டும், இந்த திமுக அரசுக்கு வந்து எதிராக வந்து இபிஎஸ் அவர்கள் எக்ஸ் பேஜ்ல வந்து பதிவிட்டு இருக்காரு. சோ இதை பத்தி உங்க கருத்து? அதாவதுங்க, நேற்று இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி கேட்குறாங்க. கேட்கும்போது எப்படி வந்து அந்த இடத்துல அனுமதி கொடுத்தீங்க, அந்த மாதிரியான தவறான விஷயங்களை, அதாவது என்னென்ன தவறு அரசு தரப்பு நடந்துச்சுன்னு அதை சுட்டி காட்டுறாங்க. அதில் மிக முக்கியமாக சுட்டி காட்டுற விஷயம் வந்து உடற்கூறு ஆய்வு பற்றி தான். 41 பேரை ஒரே நாள் இரவில் எப்படி உடற்கூறு ஆய்வு பண்ணீங்க அப்படிங்கிறதான். அதுக்கு நேரடியான பதில் வந்து அமைச்சர்களோ முதலமைச்சரோ சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு பதில்களை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த இது வந்து சட்டமன்றம் வந்து நேற்று ஒரு காரசார விவாதம் நடந்தது. என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இந்த 5 டேபிளில் பண்ணாங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஒரு உடற்கூறு ஆய்வு பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ 39 பேர் எப்படி பண்ணணுங்க அப்படிங்கிறதா அவருடைய கேள்வி. அப்போ நாங்கள் 25 டாக்டர்கள், அதாவது உடற்கூறாய்வு பண்ணுவதற்குன்னு உடற்கூறாய்வு சார்ந்த மருத்துவர்கள் மட்டும்தான் வரணுமே தவிர எல்லா மருத்துவரும், ஒரு ஆர்த்தோ டாக்டரோ, ஒரு பெடியாட்ரிக் டாக்டரோ, ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டரோ வந்து பண்ணிட முடியாது. அது உடற்கூறாய்வு சம்பந்தமாக படித்தவர்கள் மட்டுமே வந்து செய்யக்கூடிய ஒரு இது. அப்போ அந்த மருத்துவ பரிசோதனை செய்கிறதுக்கு அவர்கள் வரணும்னா 25 பேர் வந்தாங்கன்னு சொல்லி அப்புறம் சொல்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 6 மணி நேரத்தில் முடிஞ்சதாக சொல்கிறாங்க. அவர் இல்லை, நாங்கள் 12 மணி நேரம் செஞ்சதாக துறை சார்ந்த அமைச்சர் சொல்கிறாரு. ஆக இப்போ இந்த உடற்கூறாய்வு சந்தேகத்தை இவர் எழுப்புறார். அப்போ சந்தேகத்தை எழுப்பும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இவர் மாசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்படி வந்து இதை வந்து அரசியலாக்காதீங்க, இதில் வந்து இது பண்ணாதீங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் ஆக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இந்த உடற்கூறாய்வு என்னன்னா, இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இறந்தும்போது அது உண்மையை வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக அதை கேட்குறாரு. அது ஒரு பதில் சொல்லியிருக்கணும், அது சொல்லலை. அடுத்து பேட்ச் போட்டுட்டு போனது, கருப்பு பேட்ச் போட்டு போனதுக்கு அப்பா ஒரு முறையற்ற முறையில் ரத்த கொதிப்பா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு ஆபத்தமானது. இவங்க எப்படி தான் வந்து பாராளுமன்றத்தில் பிஜேபி அரசாங்கத்தை போய் குறை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கே எங்களை பேச விடலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, இங்கே நீங்கள் பேச அனுமதிச்சுங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது கருப்பு பேச்சுங்கிறது அவங்க கட்சியே எதிர்கட்சியாக இருக்கும்போது செஞ்ச விஷயம் தானே, அது ஒன்றும் புதிய விஷயம் இல்லையே. ஆனா இது எதுக்கு வந்து நீங்க வந்து ரத்த கொதிப்பாங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தணும்? ஆனா அதிமுக தவிர்க்க இவங்க 2 பேர் கூட்டணி அமைச்சா மக்கள் வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இது வந்து அவரை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கல சார்? அது அவருடைய, ஏன்னா அவர் ஆட்சின்னு ஒரு 6 மாசத்துல இழந்துருவாரு. ஆட்சி இழந்துட்டதுக்கு அப்புறம்
அதுக்கு முன்னாடி என்ன கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு முனையில நின்னாவது ஒரு போராடுவோம்னு சொல்லல. தோல்வின்னு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடுவோம்னு சொல்லல. அந்த மாதிரி போராடி பார்க்குறாரு. என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்க இவங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு மதிப்பு கூடியிருக்கு. இவரை சொல்வதை போல இது அவருடைய தப்பா பார்க்கல, இது அரசாங்க தப்பா தான் பார்க்குறாங்க. நான் அது என்ன தீர்ப்பு வருது, போறது வருது, விசாரணை எப்படி அமையுது, இதெல்லாம் அடுத்தது. பொதுமக்கள் இது திமுக திட்டமிட்டு செஞ்சது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க, மக்கள் பேசுறாங்க. ஏன்னா நீங்க இறந்தாங்கல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பம், குழந்தைய இறந்தவங்க, அண்ணன் தம்பி இறந்தவங்க, தங்கச்சியா இறந்தவங்க, இப்படியான குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பம் என்ன பேசுது? அந்த குடும்பம் ஒவ்வொருத்தரும் சொல்ற வார்த்தை என்னன்னா, எங்களுக்கு விஜய் அவர்கள் வர வேணாம்னு தான் சொன்னாங்க அந்த கூட்டத்துக்கு, குழந்தைங்களை கூட்டு வராங்க, பெண்களை கூட்டு வராங்க, கர்ப்பிணி கூட்டு வராங்க, நாங்க தான் அது மீறி போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஓட்டு போறதுக்கு என்ன சொல்றான் அவங்க தம்பி, இந்த மாதிரி நாங்க விஜய்க்கு நீங்க இந்த மாதிரி விஜய் நெருக்கடி கொடுக்குறீங்களா, அப்ப இனிமேட்டு என் வாக்கு விஜய்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இந்த சம்பவம் விஜய்க்கு எதிராக போல, விஜய்க்கு ஆதரவாக போயிருக்கு. என்ன இதுதான். அப்ப இந்த திமுக என்ன நினைப்புனா, அதிமுக விஜயும் சேர்ந்துட்டால் திமுகவோட ஆட்சியை அதாவது திருப்பி மீண்டும் வெற்றி பெற முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை இப்ப காவலர்கள் பாதுகாப்புக்கு எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஏடிஜிபி அவரோட பதிலா இருக்கட்டும், இதுலயே முரண்பாடு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஜிபி அவர்கள் பாத்தீங்கன்னா 500 பேர் தான் வந்தாங்க, ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா 660 பேர் அங்க பாதுகாப்புல காவலர்கள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல சார். இந்த பதிலே முரண்பாடு இருக்குல்ல. ஆமா, இவங்க எப்பயுமே எண்ணிக்கையை மாற்றி மாற்றி தான் பேசுவாங்க. அது உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றின விஷயத்துல கூட நம்ம பார்க்கலாம். அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாரு, 404 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னாங்க. அடுத்து ஒரு 10 நாள்ல முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, நாங்க 363 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னாரு. அது என்னன்னா, அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியே நாங்க முன்னுக்கு போய் முறலாம். அமைச்சர் ஒரு தகவல் சொல்றாரு, அதே தகவல் தானே முதலமைச்சர் சொல்லணும். முதலமைச்சர் வேற ஒரு 40 வாக்குறுதிகள் குறைச்சி சொல்றாரு. ஆக அந்த மாதிரி தான் இதில் ஒரு எண்ணிக்கையை சொல்ல வரேன். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், இவர்கள் முன்னுக்கு பின் முரணாவே அந்த விஷயத்த சொல்லுவாங்க. என்ன 500 காவலர்கள், அதுவும் நம்ம பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்டார்னா, இந்த 500 பேர்ல 500 பேர் யூனிஃபார்ம் போட்டவங்களா, நீ மோப்பம், அதாவது இது நம்ம வெடிகுண்டு நிபுணர்கள், என்ன வெடிகுண்டு கண்டுபிடிச்சு செயலுக்கு வைக்கக்கூடிய வெடிகுண்டு நிபுணர்கள் போன்ற இவர்கள் எல்லாரையுமே, பாம்ப் ஸ்குவாட்னு சொல்றாங்க, இவங்க எல்லாரையுமே சேர்த்து நீங்க சொல்றீங்களா? யூனிஃபார்ம் போட்டு பாதுகாப்பு பணியில் மட்டும் ஈடுபட்டவர்கள் எவ்வளவு பேர்? நீங்க டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க, அவங்களோட டிராபிக் கண்ட்ரோல் பண்ண டிராபிக் போலீஸ் கூட இந்த கணக்குல சொல்றீங்களா? இப்படியான விளக்கத்தை கேட்டால் அந்த விளக்கத்தை கொடுக்கல. என்ன இதுதான் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணிக்கையை குறைத்து சொல்வது போன்ற வேலையை தான் செய்யறாங்க. எண்ணிக்கை ஏற்றி இறக்கி, காவலர்களை ஏற்றி இறக்கி சொல்றது, மற்ற விஷயங்களை குறைச்சி சொல்றது அப்படிங்கிறது தான். இது சாதாரணமாக ஒரு விபத்து நடந்துச்சுங்க, அது நல்லதோ கெட்டது நடந்துச்சு. அந்த விபத்தை எந்த நாள நடந்துச்சு, என்ன தவறு, என்ன எந்த தவறு, ஏன் நம்ம தவறை பார்க்கணும், அப்போதான் அடுத்த முறை தவறு செய்யாம. ஏங்க நாளைக்கு யார் வேணாலும் கட்சி மாறும், அரசியல் மாறும், ஆட்சி மாறும், எல்லாம் மாறாம நாளைக்கு இதே மாதிரி கூட்டம் நாளைக்கு நீங்க போடுவீங்களா இல்லையா? ஒரு பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேங்க. இவர் கருணாநிதி இறந்தோடனே ராஜாஜி ஹாலில் அவர் உடல் வைக்கப்பட்டுருச்சு. அப்ப ராஜாஜி ஹால் பார்க்கறதுக்காக முண்டி அடிச்சுக்கிட்டு, செய்தியில வந்ததுதான், முண்டி அடிச்சுட்டு போய் அவர் உடலை பார்க்கறதுக்காக போனாங்க. போனதுல 3 பேர் இறந்துட்டாங்க. என்ன அதே போல முண்டி அடிச்சு விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் போனது தானே. என்ன அப்ப அன்னைக்கு திமுக அரசாங்கம், அவர்கள் அதாவது திமுக அரசாங்கம் அன்னைக்கு ஆண்டது அதிமுக அரசாங்கம், அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. ஆனால் திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவருடைய இறப்புக்கு வந்த கூட்டத்தினால 3 பேர் இறந்துட்டாங்க கூட்ட நெரிசல்ல. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்ப நீங்க விஜய் மேல பழி சுமத்துறீங்களே, அதே போல நீங்க உங்களுடைய இதுதானே, அப்படி திமுக மேல பழி சுமத்த முடியுமா? நம்ம அது நியாயமா? என்ன ஏன்னா ஒரு நியாயத்தை நோக்கி பேசுவோம். 2 தரப்புலயும் தப்ப, விஜய் தரப்புல தப்பே இல்லை அப்படிலாம் நம்ம சொல்ல வரல. ஆனா விஜய் என்ன தவறு செய்திருந்தாலும் உயிரிழப்பு இல்லாம நம்ம காப்பாற்றிடணுங்கிறதா நம்முடைய இது. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக தாவேகா கூட்டணி இணையறதா இருக்கு. இப்படி இவங்க 2 பேர் கூட்டணி இணையும் பாஜக வரும் சார். பாஜக அந்த அணியில இருக்கும். ஏன் இருக்குன்னு சொல்றேன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு
அவர் போய் பார்த்ததா சொல்லப்பட்டது. குருமூர்த்தி அவர்களை பார்த்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பார்த்தா சொன்னாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி பார்த்ததா இன்னும் அபிஷியலாக அந்த தகவல் இல்லை, பட் சொல்றாங்க, பேசிக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஏற்கனவே அவர் என்ன பண்ணாரு, அஜித்குமாரோடைய படுகொலைக்கு திமுக அரசு சிபிஐ விசாரணை வேண்டாம், ஒரு எஸ்ஐடி அமைங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆனா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க கூடாது விஜய். ஏன்னா ஒரு 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 காவல்துறை, மொத்த காவல்துறையுமே எனக்கு வந்து தவறு அப்படின்னு சொன்னா எப்படி? ஒரு தமிழ்நாடு காவல்துறையில ஏதோ ஒரு விஷயம் எங்கேயாவது கட்டாயம் ஒரு நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்க. நிறைய சம்பவங்களை, நிறைய இறப்பு, லாக்அப் டெத்துகளை கண்டுபிடிச்சு சொன்ன காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. லாக்அப் டெத்துல நடந்துச்சுங்கிற தகவலை சொன்ன காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல. என்ன பச்சாத்தியா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த வெளியே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் வந்து காவல்துறை எடுத்த உடனே குற்றச்சாட்டு போச்சுட்டு இருக்கிறது இல்லை. அது போலத்தான் சிபிஐனாலே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இதாயிடும், துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறது போக்கும் தவறு. விஜய் பேசியது பழைய விஜய் சொல்றேன், பழைய அந்த அஜித்குமாரோட கொலை வழக்குல அவர் வந்து சிபிஐ கிட்ட போனது தப்பு, ஒரு எஸ்ஐடி இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவருக்கே அந்த நிலைமை, சிபிஐ கொடுத்தது இன்னைக்கு வெற்றியா கொண்டாடுறாங்க. இல்ல சார், ஃபர்ஸ்ட் வந்து கரூர் வந்து சம்பவம் வந்து விஜய் தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து திமுக தான் அவங்க சூழ்ச்சி ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மாதிரி வந்தது இல்ல சார். இது வந்து ஒரு பேச்சு தான். இது என்னங்கிறது முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். என்ன அந்த விசாரணைக்கு பிறகு தெரிய வந்ததுக்கு பிறகுதான் நம்ம அதை என்னன்னு முடிவு எடுக்க முடியும். ஆனா என்னன்னா இது ரெண்டு தரப்புக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்ல வரோம். குற்றச்சாட்டு கூட வைக்கல. அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்ல வரோம், விஜய்க்கும் அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்ல வரோம். என்ன ஒரு நேரம் தாழ்த்தி வந்தது மட்டும் இல்லைங்க, இப்ப நீர் குறைய டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது இதுல. என்ன இதேதான் வந்து கலைஞருடைய டெத்துல இருந்துச்சு. கலைஞர் டெத்துல மிக தெளிவா அந்த 3 பேர் இறந்ததுல டீஹைட்ரேஷன் ஒரு பிரச்சனையா எழுதியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் எதனால் மரணம் ஏற்பட்டுச்சு, நெரிசல்ல மூச்சு திணறலால் இறந்தார்கள் அப்படின்னு தான் இருக்கு. அதுல வந்து டீஹைட்ரேஷன் ஒரு பிரச்சனையா, கலைஞருடைய மரணத்தில் கூடிய கூட்டத்திலையும் இதே பிரச்சனை தான். ஆக நான் அந்த ஏர்மேன் ஷோ மாதிரி இன்னொன்னு சொல்ல வரல. மெரினா பீச்சில் ஏர்மேன் ஷோ நடந்துச்சு, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதுவும் ஏர்மேன் ஷோவில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஏர்மேன் ஷோ வந்து இப்போ விஜய் ஒரு இடத்துக்கு வந்ததுனால கூட்டம் வந்து நடந்துச்சு. இங்கே அது அப்படி இல்லை. ஏர்மேன் ஷோ கூட்டம், அந்த ஏர்மேன் ஷோ நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த விமானங்களுடைய ஒத்திகையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கூட்டம் கலையும் போது வெளியே போறதுல முண்டி அடிச்சு ஒருத்தர் போறதுல நடந்த பிரச்சனைகள் ஒரு 5 பேர் இறந்தாங்க. இது ஒண்ணு. ஆனா இது கட்சி நிகழ்ச்சி. ஒரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்ததுனால அவர்கள் எல்லாம் பார்க்க போனாங்க. பார்க்க போனதுனால அவர் உடலை பார்க்க வேண்டும் அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு போய் இறந்தது. என்ன அது போலதான் இந்த விஜய் விஷயத்துல நடந்ததும். என்ன விஜயை பார்க்கணும் அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு, அதே சேம் இன்சிடென்ட் தான், விஜய் பார்க்கணும் அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு போய் நடந்த விஷயம் தான் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே சம்பவமா இருக்கு சார். அதுல வந்து அமைதியா அந்த திமுக, இதுல ஏன் சார் இந்த அளவுக்கு இருக்கு? அது அவர்கள் சார்ந்தது, அதனால அமைதியாயிட்டாங்க. இன்னும் இந்த விஷயத்தை இன்னும் யாருமே வெளியே கூட பேசல. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை வெளியே பேசுவது மிக மிக குறைவாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி வந்து கலைஞரோட டெத்துல ஒரு 3 பேர் இறந்துட்டாங்களாங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. பெரும்பான்மையா அதை பேசுறது கூட கிடையாது. ஏன்னா அப்ப அவங்க எதிர்கட்சியா இருந்திருக்காங்களா சார் திமுக, இப்போ ஆளும் கட்சியா இருக்கிறதுனால அதை பத்தி பேசிட்டு இருக்கு. எதிர்கட்சி அப்படிங்கிறதுனால மட்டும் இல்ல, என்னன்னா பொதுவா திமுகவுடைய தவறுகளை இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை பத்திரிகையாளர்கள் விமர்சிக்க மாட்டாங்க. யாரோ ஒரு சிலர் தான் விமர்சிப்பாங்க. அதுதான் நடைமுறை. ஏன்னா நிறைய திமுக ஆதரவாகவே பேசுவார்கள். என்னன்னா அதுக்கு உதாரணம் வந்து நான் அடிக்கடி நிறைய விஷயங்களை சொன்னேன். அது என்னன்னா, இந்த சேலத்துல காவேரியில மேட்டூர் அணை திறந்து விட்டப்போ பூ போட்டு வரவேற்போம், இதான் டேம் திறந்தா நடக்கிற யதார்த்தம். அவர் தெரியாம கூடையோட போட்டாரு. அது கூடையோட போட்டு தவறுதலா நடந்தது. ஆனா பூக்கூடையுடன் வரவேற்றார் முதல்வர்னு செய்தி போட்டாங்க தமிழ்நாட்டில். ஆக இப்படிதான் வந்து ஊடகங்கள் நடந்துக்குது இந்த அறத்துல. அதனால இதுதான் அடிப்படையை தவிர இவர்கள் பிஜேபியோடு போனா பிஜேபி, தாவேகா, அதிமுக, இன்னும் சில கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியோ, அன்று ஒன்று சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியோ, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தால் 200க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற்று திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது. 2011 எப்படி விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணி வச்சு 29 சீட்டு எடுத்து அவர் எதிர்கட்சி தலைவராகவும் 22 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று திமுகவில் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியல.
ஏன்னா எதிர்கட்சி அந்தஸ்து பெறனா 10% எம்எல்ஏக்கு இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு 23, 24 இருக்கலாம். அவங்கள்ட்ட 22 தான் இருந்துச்சு. 29 விஜயகாந்த் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஆக இவர்களுடைய பயமே அந்த மாதிரி ஒரு இது திருப்பி நடந்துட போகுதுங்கிற பயத்துல தான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த பிஜேபி இருக்கிறதுனால இவங்க போக மாட்டாங்கிற மாதிரியான இதுவும். பிஜேபி அண்ணா இத்தனை நாள் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா, அந்த கரூருக்கு முன்னாடி அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னா தேர்தல் வரைக்கும் ஒன்னா கூட்டணி இருக்காதுன்னு திமுக செய்தி பரப்பிட்டே இருந்தாங்க. திமுக சார்ந்தவர்களும் செய்தி பரப்பிட்டே இருந்தாங்க. இப்ப கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அதிமுக தவேக ஒன்னா இருந்தா பிஜேபி எங்க கூட இருக்காது அப்படிங்கிற ஒரு இது பண்றாங்க. ஏங்க, அதாவது அவர்களுக்கு இவர்கள்லாம் ஒன்னா ஆனா நம்மளுக்கு தேர்தல் பிரச்சனை, அதாவது நம்ம வந்து தோத்துருவோம். என்னன்னாங்க, 34% அதிமுக வாக்கு வங்கி, 1,56,000 வாக்குகள் அதிமுக ஆல்ரெடி வாங்கியிருக்கு. அப்ப பிஜேபி இப்ப 2000 தனித்திரிக்கு 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க, 12 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த 12 லட்சம் வாக்கு சேர்ந்துச்சுன்னா வெற்றி அதிமுக அணிக்கு. அப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற இந்த அச்சம் இருக்குல்ல, இதுதான் என்ன பண்ணுது, இவங்களை வந்து எதையாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுது. ஏங்க, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. எப்படி அருணா ஜெகதீஷ் நீங்க அமைச்சாங்களோ அதுபோல மத்திய அரசு ஒரு ஆணையத்தை அமைச்சு அவர் நீதிபதியை அமைச்சாங்க. அந்த நீதிபதி மேல என்ன குற்றச்சாட்டு வச்சுக்க, அவர் வந்து அந்த குஜராத்தில் கர்ப்பிணி பெண்கள் பில்கிஸ் பானுவுடைய வழக்கில் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னவங்க, பில்கிஸ் பானுவுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னாங்க, அந்த குற்றவாளிகள் விடுதலை செஞ்சாங்க இப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நான் உனக்கு சொல்றேன், ஜல்லிக்கட்டு நினைச்சல, ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்துக்கு அனுமதி கொடுப்பதற்கான உத்தரவை பிறப்பித்த அதே நீதிபதி தானே அவர். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இன்னும் தெரியாத விஷயத்த சொல்றேன். அதாவது இந்த விமானப்படை இருக்குல்ல, இந்த விமானப்படையில உயர் அதிகாரிகள் பெண்கள் வருவதற்கு தடை இருந்துச்சு. அப்ப அதுக்கு எதிராக ஒரு வழக்கு வரும்போது அந்த வழக்கில் இவர் தான் ஏன் பெண்களை உயர் அதிகாரிகளாக நியமிக்க கூடாது விமானப்படையில அப்படிங்கிற அந்த தீர்ப்பை கொடுத்த ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை கொடுத்தது அதே நீதிபதி தானே, ரஸ்தோகி அவர் தானே கொடுத்தாரு. அப்ப எப்படி வந்து நீங்க வந்து அவர் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க திமுக என்னன்னா, அந்த இருட்டுல எதை பார்த்தாலும் பேயா தெரியுங்கம்பாங்கல்ல என்ன, அது போலதான் தோல்வி பயம். அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன, எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சுக்கலாம் போகணும், எதையாவது ஒன்று நம்பிதாங்க ஆகணும், செயல்பட்டு தான் ஆகணும். நடந்திருக்குங்கிற எத்தனையோ விஷயங்கள சிபிஐ உண்மையை கொண்டு வந்திருக்கு. காவலர்கள் செய்த எத்தனையோ லாக்அப் டெத்துகளை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு காவல்துறையும் தமிழ்நாடு காவலர்கள் செய்த லாக்அப் டெத்துகளை வெளிக்கொண்டா, ஏன் சக காவலர்கள் செய்த குற்றங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. வெளியே கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் நீதி கிடைச்சிருக்குல்ல, நடந்திருக்குல்ல. அப்புறம் அதனால இவர்களுக்கு வந்து இந்த ஆட்சி தக்க வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எப்படியாவது எதிரணிகளை உடைத்தால் சரியா இருக்குமான்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கே இங்க பிரச்சனைங்க, விசிக்கு அதிகமான சீட்டு கேட்கறாங்க. 6 சீட்டு தான் கொடுத்துருந்தான், திருப்பி வந்து 6 சீட்டுக்கு மேல அவங்க கேட்கறாங்க. காங்கிரஸ் 120 சீட்டு 117 சீட்டு திருநெல்வேலி கூட்டத்தில் பேசிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகும் இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த கூட்டணி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த பயம் இருக்கு. ஏன்னு சொல்றேன் கேளுங்க, இப்போ இதே இதுல இவங்க கூட்டணி இருக்கிற எல்லாரும் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. காங்கிரஸ் உடைய ஸ்டாண்ட் என்ன, தாவேகா விஷயத்துல தன் ஸ்டாண்டை சொல்லவே இல்லையா. தாவேகாவை எதிர்த்து காங்கிரஸ் செய்யலையே, காங்கிரஸ் ஆதரவு தானே கொடுத்துருக்கு. ராகுல் காந்தி போன் பேசியிருக்காரு விஜய்க்கு, அது சொல்றாங்களே, பதிவு பண்றாங்களே, அவர் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்களே என்ன. அப்ப காங்கிரஸ் விஜய் சேர்த்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்குல்ல. அப்ப இப்படி எல்லாமே அவர்கள் அச்சத்தை மூட்டுகிறது. மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம் என்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். நீதிபதி உட்பட அனைவர் மேலும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவதுங்க, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிபதி மேல குறை சொன்னா கைது செய்யப்படுறாங்க. ஆனா அதுவே வந்து மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்ற நீதிபதி மேல அதே திமுக காரர்கள் குறை சொல்றாங்க. அது மட்டும் எப்படி சரியா இருக்கும்? இங்க தப்புனா இங்கேயும் தப்பு, இங்க சரினா இங்க சரி, அப்படித்தானே இருக்க முடியும். இவர்களுக்கு ஒரு அளவுகோல், மற்றவர்களுக்கு ஒரு அளவுகோல், இப்படிதான் திமுக வச்சுக்குது. இதுக்கு நிறைய சம்பவங்களை நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன். ஜாதி பேர்கள் வேணான்னு சொல்லி தீர்மானம் போடுவாங்க. ஆனா இவர்களே ஜிடி நாயுடு பேர்ல பாலத்தை ஓபன் பண்ணுவாங்க. அதுதான் அந்த முரண்பாடு தான். இவங்க ஒன்னு வேணான்னு இவங்களே சொல்லிடுவாங்க, இவங்க ஒண்ணு வேணும். இதுல ஜிடி நாயுடு அப்படிதான் அறியப்படுறாரு. ஜிடி நாயுடு செஞ்ச இது அவருடைய வேற விஷயங்களை பத்தி பேசுங்க, வேற ஏதாவது ஒரு அறிமுகப்படுத்தி வைங்க.
இப்படியானதானே இதெல்லாம் செய்வானா அரசியல் முக்கியம் அவர்களுக்கு. அதுவும் தேர்தல் அரசியல் தான். ஜிடி நாயுடு விஷயம் தேர்தல் அரசியல் தான். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியார்கள் வலுவாக வெற்றி பெற்றார் கடந்த தேர்தலில். இப்பயும் மீண்டும் அவர் ஒரு முதலமைச்சருக்கான வேட்பாளர் அடிப்படையில் முதலமைச்சருக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறதுனால அந்த சமூகம் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி பிடிக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ பிஜேபியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாகவும் ஆக்கிட்டாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது மொத்த கொங்கு மண்டலத்தையும் சீட்டு வெற்றி பெற்றதுனால அவர்கள் அரசியல் செய்வதற்காக நாயுடு சமூகத்தை, அதுக்கு அடுத்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகத்தை, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாராயணசாமி நாயுடு உழவு உழைப்பாளர் கட்சியுடைய தலைவர் நாராயணசாமி நாயுடு பேரில் இது ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன அதே மாதிரி மேம்பாலமாக பேர் வைக்கிறாங்க. ஆக அந்த பயம் அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சமூகங்களை ஒருங்கிணைப்போம் அப்படின்னா இப்போ திமுக அந்த அரசியல் செய்யுது. இந்த அரசியல் இந்த நாயுடு பேர்லாம் செய்யும் போது அவர்களுக்கு ஜாதி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு கிராம சபையை கூட்டு நீக்குங்கன்னு சொல்லி பேர் வைக்க சொல்கிறாங்க. என்ன ஒரு வன்னியர் தெருவா இருக்கிற இடத்த காமராஜர் பேர் வைக்கிறாங்க, யாதவர் தெருவா இருக்கிற இடத்த கலைஞர் தெருன்னு பேர் வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஏன்னா ஒரு சமம் இன்னொரு சமம் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை வரும், இவர்களெல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. ஆக இப்படி அரசு, இந்த திமுக அரசு வந்து மடைமாற்றம் பண்ணி எப்படியாவது தேர்தலை வெற்றி பெறலாமான்னு ஒரு கற்பனையில் மிதக்கிறாங்க. ஆனால் அது நடைபெறாது. மீண்டும் ஆட்சிக்கு அதிமுக தலைமையிலான ஆட்சி நடக்கும். எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். அதோடு மட்டும் இல்லை, ஒரு 200க்கும் மேற்பட்ட சீட்டு அதிமுக கூட்டணி பெறும். திமுகவால் எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியாது. நடப்பு அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.